பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். பலங்களை அறிந்து பண்பெனும் பாதையில் நடந்து கண்ணென உறவினில் மகிழ்ந்து தூணென குடும்பத்தை சுமந்து கோயிலை போல குடும்பமும் அமைந்தால் சொர்க்கம் நிஜமாகும். கூட்டு குடும்பத்தின் பெருமை உணர்ந்திடும் போது கோபுரம் போலாகும். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். வந்தனா, என்னம்மா இங்க நிக்கிறீங்க? நான் இங்க நிக்கிறதுக்கு காரணமே நீதான். என்னம்மா பேச்சுல ஒரு மாதிரியா இருக்கு? ஏன் இவ்வளவு லேட்டு? நான் லேட்டா வந்திருக்கேனா? இன்ஃபேக்ட் இன்னைக்குதான் சீக்கிரமா வந்திருக்கேன். உனக்கு தான் என் வேலையை பத்தி தெரியுமேம்மா. ஆமா, இன்னைக்கு என்ன புதுசா கேள்வியெல்லாம் கேக்குறீங்க? நான் கேட்கல, உங்க அப்பா தான் கேட்டாரு. என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல. உங்க அப்பா கிட்ட கேளு, எல்லாம் புரியும். அப்பா ரூம்ல தானே இருக்காரு? நான் போய் பாக்குறேன். சுத்தி வளர்க்காம நேரடியா கேட்கிறேன். நீ அந்த விஸ்வாவை விரும்புறியா? என்ன இப்படி கேக்குறீங்க? we are just friends. அப்படிதானே உங்களுக்கு இன்ட்ரோ듀ஸ் பண்ணி வச்சேன். அறிமுகப்படுத்தும் போது ஃப்ரெண்டா இருந்திருக்கலாம், இப்போ மாறி இருக்கலாம்ல. மாறவே மாட்டேன். யார்கிட்டயோ சிரிச்சு கலகலப்பா பேசினா உடனே அது காதல்னு அர்த்தமா? நீங்க இப்படி எல்லாம் கேக்குறது எனக்கு ரொம்ப அனீசியா இருக்கு. I know my limits.
இங்க பாருங்கப்பா, விஸ்வா மட்டும் இல்ல, வேற யாரா இருந்தாலும் நான் காதலிக்கிறதா இருந்தா உங்க முன்னாடி கூட்டிட்டு வந்து நான் இவரை லவ் பண்றேன், கண்டினியூ பண்ணவா வேண்டாவான்னு கேட்டுட்டு தான் லவ் பண்ணுவேன். லவ் பண்றது ஜாலியான விஷயம் தான். ஆனா அம்மா அப்பாக்கு தெரியாம என்னால லவ் பண்ண முடியாது. இன்னைக்கு பெத்த பொண்ணு தானே, என்னால உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? எப்படி போய் என்ன பார்த்து இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்கலாம்? அவன் சொல்றது கரெக்ட் தாங்க. அதுதான் கண்ணீரே சொல்லுது. அவ தொடுக்குத்தனமா பேசுவா. அப்பா பாக்கெட்ல 1000 ரூபாய் எடுத்தேன்னா எடுத்தேன்னு தைரியமா சொல்லுவா. அவ தப்பு பண்ண மாட்டா. அவன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அம்மா, நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு அப்பா என்ன புரிஞ்சுக்கலன்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு. இப்ப கூட சொல்லுங்க அங்க போக கூடாதுன்னு. நான் இனிமே அங்க போக மாட்டேன். இது வரைக்கும் அப்பா என்கிட்ட இப்படி எல்லாம் பேசினது இல்ல. இப்ப இப்படி எல்லாம் பேசுறாருன்னா அது அவரா பேசலாமா? யாரும் சொல்ல கொடுத்தா பேசுறாரு. இல்லையப்பா, யார் சொன்னாங்க? சொல்லுங்க. நீதான் சொல்லிட்டியே யாரோன்னு. யாரும் சொன்னாங்கப்பா, நீங்க பாத்தீங்களா? நான் பார்க்கல. யார் சொன்னாங்க? யார் பார்த்தாங்க? சொல்லுங்க. நீ அவன் கூட கூல் ட்ரிங்க் சாப்பிட்டு இருந்த, சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்த. பெரியப்பா சொன்னாரு. ச்சே, என்ன பார்த்தாரு? என்ன சொன்னாரு? இதுக்கு பேர் தான் ஜெனரேஷன் கேப். பார்த்ததெல்லாம் கரெக்ட் தான். ஆனா பார்த்த பார்வையோட அர்த்தம் தான் தப்பு. We are just friends. That's all. ஒரு ஆணான ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், ஆனா ஒரு ஆணு பெண்ண ஃப்ரெண்ட்ஸா இருக்க முடியாதுன்னு ஏன் பெரியப்பா நினைக்கிறாரு? ஏற்கனவே அந்த டான்ஸ் ஸ்கூல் பெர்மிஷன்ல தான் எங்க 2 பேருக்கு தகராறு வந்தது. அந்த கோர்ட்ல தான் இப்படி எல்லாம் சொல்லிருக்காரு. அவர் தான் இப்படி எல்லாம் சொன்னாருன்னா நீங்க என் பொண்ணு புரிஞ்சுட்டீங்களா? அண்ணன் மேல வச்சிருக்க நம்பிக்கையில ஒரு பாதியாவது பொண்டாட்டி மேலே பெத்த பொண்ணு மேலே வைங்க. ஆபீஸ் விஷயத்துல ஆமாமா சொல்றீங்க, குடும்ப விஷயத்திலயாவது தலையிட்டு பொம்மையா இருக்காதீங்க. ஆமா, அண்ணன் தப்பா சொல்ல மாட்டாரு. ஏன் சொல்ல மாட்டாரு? அவர் மனுஷன் தானே. ஏன் சொன்னாரு? எவ்வளவு விஷயத்தை நான் என் மனசுக்குள்ள போட்டு பதிச்சு வச்சிருக்கேன். அவர் மட்டும் ஏன் இப்படி தோத்துனாரு? அவனை பத்தின விஷயத்த அவர்கிட்ட சொன்ன அவர் மனசு நோகுமேன்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லாம இருந்துட்டேன். ஆனா அவர் இப்படி. ஏங்க, இப்ப உங்க சண்டைக்கு தீர்ந்துருச்சுல்ல, அது போதும். அருணை பத்தி அருண் எது தப்பு பண்ணான்னு சொன்னீங்களே, என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, ஒண்ணுமே இல்ல. இல்ல, என்கிட்ட ஏதோ சொன்னீங்க. சொன்னேன், என்னமோ சொன்னேன். இப்ப சொல்லல. சரி விடு, அவன் என்னமோ பண்றான். Cheers! Friends, உலகத்திலே பெரிய பணக்காரன் யாருன்னு தெரியுமா? முட்டாள், நம்ம மெக்கானிக் அண்ணா மாணிக்கம் தாண்டா. ப்ரூனே மன்னனு கூட அவன் வீட்டுல எவ்வளவு ஆகுதுன்னு நல்லா தெரியும். ஆனா நம்ம அண்ணன் மாணிக்கத்துக்கு தெரியாது. டொயோட்டா, மிட்சுபிஷி, ஆஸ்ட்ரா, யுண்டை, ஃபோர்டு, பென்ஸ், தினமும் 100 கார். சிட்டில சீஃப் மெக்கானிக் அவர்கிட்ட கார் இருக்கிற வரைக்கும் எல்லா காரும் அவரு தானே. தினமும் ஒரு கார், தினமும் ஒரு காலரு. வாங்க விற்க, விற்க வாங்க. சரி சரி, இன்னைக்கு ஹாப்பியா பார்ட்டி செட் ஆகி போச்சு. நாளைக்கு பார்ட்டி யாரே? அதோ அவர்தான், இந்திய கணிப்பொறி வல்லுனர். இவர் மூளைய விருத்தியாக்கி அமெரிக்கால போய் காசாக்க போறாரு மிஸ்டர் ஷாம் குமார். அமெரிக்காவா? அப்ப பெரிய பார்ட்டி தான், அதுவும் பெரிய ஹோட்டல்ல. அவனே ஸ்காலர்ஷிப்ல போய்கினுகிறான். அவன் லெவலுக்கு பனக்கல் பார்க்ல பார்ட்டி கொடுத்தாலும் போய்தான் ஆகணும். நோ 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 நோ, எனக்கு பால் ஷெட்டில் தான் வேணும். எல்லாரும் ஏண்டா ஓ லெவல்லே பாத்துக்கிட்டு இருக்கிற?
நீ டெய்லி அடையார் பார்க்ல பார்ட்டி கொடுத்தாலும் உன் வீட்ல இருக்க காசு குறைய போறது கிடையாது. ஏன்னா நீ கோடீஸ்வரர். அவ எப்படியாவது கோடீஸ்வரன் ஆகணும்னு லோன்னு அலைறானுவோ. ஒருத்தன் லாட்டரி டிக்கெட் வாங்குறான், ஒருத்தன் கோட் பண்ணேக்கா கரோர்பதிக்கு போகணும்னு பாக்குறான், இன்னொருத்தன் அமெரிக்கால இருக்க ஃப்ரெண்ட புடிச்சு எப்படியாவது கோடீஸ்வரன் ஆகணும்னு பாக்குறான். வெறிகிற வாஸ்தவம் தான். உங்க எல்லாருக்கும் ஆளு ஒரு லட்சம் இருக்கிறாம, அது எனக்கு ஒரு லட்சம் இருக்குப்பா. என்னதுடா? தினமும் கேலரி சீட்டை சந்தோஷமா கிழிக்கணும், அந்த நாளை உல்லாசமா கழிக்கணும். வீட்டுல எல்லாருமே சம்பாதிச்சா யார் யார் செலவு? அது வேணா எல்லா பணத்தையும் சேர்த்து வச்சா பொருளாதார தேக்கம், பணவீக்கம் இதெல்லாம் வந்துடும். அது எனக்கு வேணும். நான் ஃப்ரீ பேர்ட், ஆனா கொஞ்சம் காஸ்ட்லி பேர்ட். டே வெளியில தான் நீ ஃப்ரீ பேர்ட், வீட்டுக்குள்ள முட்டைக்குள்ள இருந்து கோழி குஞ்சு எட்டி பாக்குற மாதிரி இன்னைக்கு கூட உங்க அப்பா குரலை கேட்டா பெட்ட வெட் பண்ணிடுவேன். அது பயம் இல்ல, நடிப்பு. நல்ல புள்ள மாதிரி நடிக்கலன்னா அப்புறம் காசு கிடைக்காது. அப்புறம் எங்க கூல்ட்ரிங்க்ஸ் கம்பெனில எனக்கே ஒரு யூனிஃபார்ம் மாட்டி லேபிள் ஓட்ட உட்கார வச்சிருவாங்க. சும்மா 1000 தான் இருந்தாலும் வேலை செய்யாம சாப்பிடுற சோம்பேறி நீ. நாட்டை பொறுத்த வரைக்கும் விரோதி, வீட்டை பொறுத்த வரைக்கும் அயோக்கிய. என்னடா அயோக்கியத்தனம் பண்ண? என்ன அயோக்கியத்தனம் பண்ண? ஏதோ பொண்ணு கையை பிடிச்சிச்சுனா இல்ல கொள்ளை அடிச்சனா? ஏய், ஏன் அப்பா, ஏன் வீடு, ஏன் காசு, நான் செலவு பண்ண அத கேள்வி நீ யாரு? கொல்ல விட மாட்டா அடிக்காத விட ஒரே கல்பனை. அவ பாட்டில வாங்கின வரும்போது ஃப்ரெண்டா இருக்கிறீங்க, உள்ள இருக்க அரங்க உள்ள போனது ஏன்டா இப்படி அடிச்சுக்கிறீங்க? வந்தோமா, குச்சோமா, போத நல்லா ஏறி போச்சா, சொல்லாம கொல்லாம வீட்டுக்கு போனோமா, தின்னோமா, படுத்தோமான்னு இல்லாம ஏன்டா இப்படி அடிச்சுக்கிறீங்க? கை கொடுங்கடா, கொடுங்கடா. எனக்குடா, அவனுக்குடா. கை கொடுறா. பாக்கி கொடுத்தவனே வந்துருவானுங்க. போதேன் எல்லாம் கொடுங்கடா, எல்லாம் கூட, எல்லாம் கூட, கை கூட, கொடுங்கடா, கொடுங்கடா.
சின்னவங்க தப்பு பண்ணாதான் சாரி கேட்கணும் இல்ல, பெரியவங்க தப்பு பண்ணாலும் தப்பு தப்பு தான். உங்ககிட்ட சாரி கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு தூக்கமே வந்தது. டாடி எனக்கு ஒரு டவுட். ஏமேலியா, இல்ல நான் இன்னைக்கு ஆட் ஏஜென்சி போலாம்ல. சாரி எழுதுறது பர்மிஷன் தான். நீங்க பெர்மிஷன் கொடுத்துட்டீங்க. ஆனா என் மேல சந்தேகப்படுறது பெரியப்பா தானே, அவர் பெர்மிஷன் தரணும்ல. நான் கேட்கவா இல்ல நீங்க கேக்குறீங்களா? வேண்டாம் வேண்டாம், நீ கேட்க வேண்டாம். எப்பவும் போல நீ போயிட்டாரு, நான் அண்ணங்கிட்ட பேசுறேன். தேங்க்யூ டாடி. அப்பா பொண்ணு நடுவில் சாரி மட்டும் சொல்லக்கூடாது, தேங்க்ஸ் சொல்லமா? சாரி டாடி. You can say that, is it? ஓகே டாடி. Okay. அண்ணே, உட்காருப்பா. சொல்லு. நீங்க சொன்ன விஷயத்த வந்தனா கிட்ட கேட்டேன். நான் சந்தேகப்பட்ட மாதிரி ஒண்ணும் இல்லையா, ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் தானே. யார் சொன்னது? அவளே சொன்ன. ஓஹோ, இந்த காலம் அப்படி நெருக்கமா பழகிற மாதிரி தோணும். ஆனா ஓ, அப்ப நான் அவசரப்பட்டேனா? ஐயோ, அப்படி இல்லைங்கண்ணே. நீங்க நம்ம குடும்பம் நடந்ததுக்கு தானே பார்த்தத மனசுல பட்டத ஒளிவு மறு இல்லாம கேட்டீங்க. அது ஒண்ணும் தப்பு இல்லைங்க. நீங்க எங்கிட்ட கூட கேட்டிருக்க வேண்டாம், நேரடியா அவகிட்டயே கேட்டிருக்கலாம். அவ உங்க பொண்ணுங்க, அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. ரொம்ப நன்றிப்பா. உனக்கு நம்பிக்கை வந்துச்சுல? ஆமாண்ண. சரி தம்பி. அண்ணே, என்னப்பா வந்தனா திரும்பவும் வேலைக்கு போகணும்னு சொல்ற, அனுப்பட்டுமா? உனக்கு சந்தேகம் இல்லாதப்போ சந்தோஷமா அனுப்புப்பா. சரிங்கண்ணே. ஏன்பா, வந்தனாவுக்கும் வயசாகுது. அவ கல்யாணத்தை பத்தி ஏதாவது நீயும் உன் வைஃப் வனிதாவும் பிளான் பண்ணிருக்கீங்களா? என்னண்ணே, அவளை விட பெரிய ஜோதி இருக்கும்போது நீ சொல்ல சரிதான்ப்பா. நான் ஜோதியை கேட்டேன். இப்போ நான் ஃபேக்டரி இம்ப்ரூவ் பண்ணும், அது தவிர எனக்கு வேற நோக்கம் இல்ல. கல்யாணத்துக்கு இன்னும் 4-5 வருஷம் போட்டுன்னு சொல்லிட்டான். வந்தனாவுக்கும் கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி தெரியல. இருந்தாலும் நீங்க கேட்டதுனால நான் கேட்டு பாக்குறேன். வேணாம் வேணாம் வேண்டாம். இப்ப கேட்டா பெரியப்பா சந்தேகப்பட்டதால கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றதா நினைப்பேன். கொஞ்சம் ஆரப்படு. சரிங்கண்ணே. தம்பி, நான் கேட்டதுனால உனக்கு ஒண்ணும் வருத்தம் இல்லையே? அண்ணே, என்னன்னு நீங்க. சரி, இதெல்லாம் மனசுல போட்டு குழப்பிக்காத, வேலையை பாரு. ஹலோ. சரி சரி, 10:30 மணிக்கு அனுப்புங்க. கூப்பிட்டீங்களா? என்ன விஷயம் சார்? கரண்ட கையாளுறதும் கேஷ கையாளுறதும் ஒண்ணு. சர்வ ஜாக்கிரதையா இருக்கணும். போன வாரம் நான் உங்ககிட்ட ஒரு 15,000 ரூபாய் கேஷா வாங்கினேன். ஆமா சார். அதுக்கு என்ன சார் இப்போ? அதுக்கு என்னவா? அதுக்கான செலவு பில், மீதி கேஷ். என்ன சார் நீங்க போய் கணக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு? நான் இந்த கம்பெனில நானும் ஒரு வேலைக்காரன் தான். கம்பெனி பணம்ங்கிறப்போ நானா இருந்தாலும் நீங்களா இருந்தாலும் யாரா இருந்தாலும் கரெக்டா இருக்கணும், கரெக்டா கணக்கு சொல்லணும். ஏன்னா இது ஃபேமிலி பிசினஸ். இங்க நடக்கிற ஒவ்வொரு செலவுக்கும் எல்லாரும் பொறுப்பா இருக்கணும், எல்லாரும் பதில் சொல்லி ஆகணும். இதுவே வீடா இருந்தா அம்மா பார்த்துப்பாங்க, அவங்களுக்கு பதில் சொல்லணும். நீங்க இந்த கம்பெனியோட எம்டி, நீங்க கணக்க கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டாலும் சரி நான் இதை கேட்க போறதில்ல. ஏன்னா இது உங்க கம்பெனி பணம். ஆனா உங்களுக்கு கணக்குல இருக்கிற பயம் நம்ம தம்பிக்கிட்ட இல்ல. பாருங்க, தம்பின்னா தம்பின்னா நம்ம தம்பியே இல்ல, அருண் தம்பி. சின்ன வயசு விளையாட்டு பிள்ளையா இருக்காரு. உங்ககிட்ட ஏதாவது தப்பா நடந்துக்கிட்டானா? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார். சின்ன வயசுல இருந்து நான் தூக்கி வளர்த்த புள்ள. அப்படிலாம் தப்பா நடந்துக்க மாட்டார் சார். வேற என்ன பண்ணா? ஏதோ
எதுவா இருந்தாலும் பயப்படாம சொல்லுங்க. எல்லாம் பண விஷயம்தான். நம்ம தம்பி பண விஷயத்துல ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்காரு. பணம் வாங்குறது தப்புன்னு நான் சொல்லல, ஆனா வாங்கின பணத்துக்கு சரியா கணக்கு கொடுக்கறது இல்ல. கணக்கு கொடுக்கலங்கிற மேட்டர் என்கிட்ட ஏன் சொல்லல? இப்ப கூட சொல்லியிருக்க மாட்டேன், ஆனாலும் தொகை கொஞ்சம் பெருசு. அதான். பெரிய தொகை 50,000. அவ்வளவு பணத்தை என்னதான் பண்றான்? அவ்வளவு பெரிய தொகையை நல்ல காரியத்துக்கு பயன்படுத்திருப்பாருன்னு தெரியல. ஆசிரமத்துக்கு கொடுத்த 2,000 ரூபாய்க்கு மட்டும் ரசீது வந்திருக்கு. ஆனா மத்த தொகைக்கு சார், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நீங்க சொன்னதா நான் அவங்கிட்ட சொல்லல. நீங்க போங்க. பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பா, உலகம் வணங்கணும் பண்பா.